வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நூலக உதவியாளர், ஆய்வக உதவியாளர், டிரைவர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 303 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மொத்தமாக 303 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு மே 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இதோட சிபிஇ எக்ஸாமினேஷன் ஜூன் 2026 10/31 நடக்கும் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த டீட்டெயில்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபோட 75th பேஜிலேருந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். 129 பேஜஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. +2 பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லேபரேட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர். ஸோ ஜூனியர் இன்ஜினியர்லேயே வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, டிகிரி அண்ட் எபோவ் முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் அண்ட் எபோவ் கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸ்டோர் கிளர்க் கேட்டகரியிலையும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து லைப்ரரி அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு 10th பாஸ் பண்ண குவாலிஃபிகேஷனுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். மெக்கானிக் போஸ்ட்டுக்குமே 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான். 27 வயது வரைக்கும், 18லேருந்து 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கம் லேபரேட்டரி அட்டண்டன்ட் போஸ்ட்டு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணால் போதும். 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே கிராஜுவேஷன் அண்ட் எபோவ் லெவலில் இருக்க போஸ்டிங்ஸு. அடுத்து லேபரேட்டரி அட்டண்டன்ட்டில் 10th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வேரியஸ் மினிஸ்ட்ரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் எபோவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பொட்டானிக்கல் அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அட்டண்டன்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அடுத்து பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அட்டண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் போஸ்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸ்டோர் அட்டண்டன்ட் கேட்டகரிலையும் ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்கில் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி,
லேபரேட்டரி அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அட்டெண்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ட்ரில்லர், ஃபீல்டு அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3003 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதையுமே டோட்டல் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டோட்டலாக 3003 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் எஸ்சி கேட்டகரிக்கு 346 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 185 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 667 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 1534 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 271 வேக்கன்சிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் 101 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் டிசபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இங்கே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை பற்றி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வேரியஸ் ஏஜ் லிமிட்டில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருக்காங்க. 18 25 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த டேட்குள்ளே இருக்கணுங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரினா 10 இயர்ஸ், அதுவும் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்ட் உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கள தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. www.ssc.gov.in என்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸில் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் 100 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே விண்டோஸ் கரெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் இந்த லொக்கேஷன்ஸில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிக் நாலேஜ் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு கேட்பாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.50 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10th லெவலில் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன மாதிரியான சிலபஸ், 12th பாஸ் பண்ண குவாலிஃபிகேஷனுக்கு என்ன மாதிரியான சிலபஸ், டிகிரி அண்ட் எபோவ் முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கு என்ன மாதிரி சிலபஸ், இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் ஒட்டுமே இருக்குது. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியம் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. Thank you so much and bye.